ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தாக்கா செல்ஃபோனை பற்றி பேச போகிறோம். செல்ஃபோன் இன்றைக்கி நிறையா திருடுகள் போகுது. அது எப்படி திருடுகள் போகுதுன்னா, இப்போ நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு போவோம், பஸ்ஸில் பயணம் செய்வோம். அப்போ இந்த செல்ஃபோன் வந்து நிறையா பேர் திருடுகள் தூக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கேயாச்சும் ஒரு கோயில் குளம் போவோம், ஒரு ஒரு விசேஷத்துக்கு போவோம், அந்த கூட்டத்துலேயும் செல்ஃபோன் நம்ம திருடுறதுக்கு சரியாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது அவங்க எப்படி எடுக்கிறாங்க, நம்ம என்ன கவனத்தினால நம்ம எடுத்துடுறாங்க அவங்க அப்படிங்கிறது நான் கொஞ்சம் தெளிவாக சொல்ல போகிறேன். அது நல்லா நீங்கள் கேட்டுக்கலாம். அதாவது வந்து செல்ஃபோனுக்கு அவசரம் நம்ம இந்த மாதிரி சட்டை பாக்கெட் வந்து இவ்வளோ பெருசாக தைச்சிக்கணும், இவ்வளோ பெருசாக இருக்கணும். இந்த செல்ஃபோன் வந்து நம்ம அனுமதி இல்லாமல் யாரும் எடுக்க முடியாது. அப்போ இது வந்து இந்த குழாமே தைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துங்க. இப்போ இந்த செல்ஃபோன் வந்து நான் இப்படி தூங்கிறனாக்கா என்னை யாரும் எடுக்க முடியாது. இப்படி எடுத்துட்டாங்கனாக்கா நம்ம எடுக்கும்போது நமக்கு தெரியும். ஏன்னா செல்ஃபோனு டைட்டாக போகுதில்ல பாக்கெட்டு, இங்கே பாருங்க, எடுக்க முடியாது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுக்கணும். ஒரு சிரமப்படுறது பாக்கெட்டோடு வருது, சிரமப்பட்டு தான் எடுக்கணும், இப்படி இழுத்து தான் எடுக்கணும். இப்போ அதே இன்னும் ஒரு சட்டையில் வச்சுட்டோம்னா, இது பாருங்க, இப்போ அதே இந்த செல்ஃபோனை இந்த சட்டையில் வச்சுட்டா இப்போ பாதி செல்ஃபோனுக்கு மேலே தெரியுதுங்களா? அப்போ இந்த பாதி செல்ஃபோனுக்கு மேலே தெரியல. நம்ம ஒரு கூட்டத்துக்கு போவோம், ஒரு கோயிலுக்கு போவோம், ஒரு கோயில் குளத்தில் செம்ம கூட்டமாக இருக்கும், ஒரு பஸ்ஸில் கூட போவோம், நம்ம தூங்கிடுவோம், சந்தர்ப்ப சூழ்நிலை தூங்கிடுவோம். அப்போ வந்து நம்ம இதை கண்டுக்காமல் போயிடுவோம். அப்போ இந்த திருடர்கள் பக்கத்தில் உட்காரும்போது சீட்டில் நைஸாக அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க. அப்படி நல்லா பார்த்துங்க, பாருங்க லூஸாக இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம எங்கேயாச்சும் போக்குவரத்துக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு 2 சட்டை தைச்சிக்கணும். அதிகபட்சம் எவ்வளோ? 2 சட்டை. அப்போ 2 சட்டை தைச்சிட்டோம்னாக்கா இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா எங்கே போனாலும் கூட்டத்துக்கு போனாலும் சரி, இல்லை வெளியூர் பஸ்ஸில் ட்ராவல்ஸில் பயணம் போனாலும் சரி, அப்போ நம்ம பக்கத்தில் தூங்கிட்டா கூட இப்போ யாரும் இதை எடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ரேட்டில் 50,000 கொடுத்து ஐஃபோன் வாங்குகிறோம், 1 லட்ச ரூபா கொடுத்து ஐஃபோன் வாங்குகிறோம். அசால்ட்டாக அவங்க திருடுறதுக்கு சரியான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம ஃபோனை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? டைலர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஒரு 2 சட்டை ரெடிமேடில், எத்தனையோ ரெடிமேட் சட்டை வாங்கினாலும் சரி, 2 சட்டை நீங்கள் தச்சு போட்டாலும் சரி, இல்லை ரெடிமேட் சட்டையில் கூட பாக்கெட்டு அப்போ பெருசாக செல்ஃபோனுக்கு தகுந்த மாரி அளவாக சைஸ் எடுத்து டைட்டாக போகிற மாரி குழா மாதிரி இப்படி வச்சு ஒரு பாக்கெட் தைச்சிட்டிங்கன்னா எடுக்கவே முடியாது. இது நம்ம தான் சேஃப்டிக்கு பண்ணணும். ஏன்னா நான் சொல்கிறது புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா புரியல தெரியல, புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், நன்றி, வணக்கம்.